இந்த உலகத்தில் நம்ம எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமோ அது நடந்துச்சு. ஆர்சிபி ஐபிஎல் ட்ராஃபி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சாங்க. எதுக்கு சிஎஸ்கே டீமு, அதுக்கப்புறமா இந்தியன் ஆர்மி இப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. ருத்துராஜ் கைக்வாட் நம்மளுடைய கேப்டனை போட்டு கடிச்சிங்கிறாங்க. அது எதுக்கு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஆர்சிபி என்ன பெட்டர் ஆகிட்டாங்களா சிஎஸ்கேவோட, இந்த மாதிரி செலிப்ரேஷன் போயிடுது அதை பார்த்தா அப்படின்னு அதை பற்றி பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி கைஸ் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெர்சியை போட்டு காலம் மெதிச்சிங்கிறாங்க, வண்டியை ஏற்றிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியல, அங்கே சிஎஸ்கேடைய ஜெர்சியை தான் அப்படி பண்ணாங்க. பட் இந்தியன் டீமுடைய கெமோஃப்ளெட்ஜ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போட்டிருக்காங்க. கெமோஃப்ளெட்ஜ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே இந்தியன் ஆர்மியுடைய ஒரு கெமோஃப்ளெட்ஜை சிஎஸ்கே போட்டிருக்காங்க. அதையுமே சேர்த்து அங்கே மெதிச்சுன்னு இருந்தாங்க. ஸோ ஓகே, தலை தோனியும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் அவங்கெல்லாம் இப்போ தான் ஐபிஎல் 2025 ஐபிஎல் கிட்ஸ் அவங்கெல்லாம். ஸோ இப்போ ஐபிஎல் பார்க்க ஆரம்பித்து தோனியோட ஒரு பெரிய ஹேட்டர்ஸ் அவங்கெல்லாம். ஸோ அப்போல்லாம் கிரிக்கெட் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். 2007, 11 அதுக்கப்புறமா 13 நம்மளுடைய இந்தியன் நேஷனுக்காக என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்தியன் ஆர்மி என்ன பண்ணாங்க, அதுவுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் அ டாக்ஸிக் ஃபேன்ஸ், எவ்ரி ஒன் இஸ் அ டாக்ஸிக் ஃபேன்ஸ் ஆஃப் த டீம். ஸோ ருத்துராஜ் கைக்வாட் எதுக்கு கடிச்சிங்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தோற்ற உடனே ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார். ஸோ அவங்க அவருடைய சொந்தக்காரங்க கூட இருக்கிற மாதிரி. ஸோ அதை பார்த்து அவங்கள என்ன அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அது. ஸோ ருத்துராஜ் கைக்வாட் இருந்தாங்கல்ல அவங்க கூட. ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் பாருங்கள். நான் இங்கே ஆட் பண்ண மாட்டேன் இதை. பிகாஸ் அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆட் பண்ணுறது நல்லா இருக்காது. பிகாஸ் நம்மளாம் 5 டைம் சாம்பியன்ஸ், அவங்கெல்லாம் இன்னும் ஃபஸ்ட் டைம் சாம்பியன்ஸ். அதுக்கப்புறம் 18 இயர்ஸுக்கு அப்புறமா தான் அந்த ஃபஸ்ட் டைம் சாம்பியன்ஸுமே. அது எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்குமே தெரியும். ஸோ அவ்வளோதான். ஜெயிச்சாங்க, செலிப்ரேட் பண்ணின்னு போகணும். பட் எதுக்கு அதர் டீம் ஃபேன்ஸை போட்டு ஒம்பெழுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதுவுமே 18 இயர்ஸுக்கு அப்புறமா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இயர் ஏதோ ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலாம். நம்மளுடைய ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க கூட ஜெயிச்சிட்டாங்க ஃபஸ்ட் இயரில். டெக்கன் சார்ஜர்ஸ் அந்த டீமே போயிடுச்சு. அந்த டீம் அப்போவே கப்பை அடிச்சிருந்தாங்க. இவங்க இப்போ கப் அடிச்சுட்டு அப்படியே ஒரு கப் 5 கப் மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், 5 விரலை காட்டி 5 கப் ஜெயித்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு கப் ஜெயிக்கிறது 5 கப் ஜெயிக்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டீம் அவங்க. ஸோ அவங்க தான் என்ன சொல்கிறாங்க, பிக்கெஸ்ட் ஃப்ரான்ச்சைசி ஆஃப் கிரிக்கெட்டா. ஸோ வேணும்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் பிக்கெஸ்ட் ஃப்ரான்ச்சைசி ஆஃப் கிரிக்கெட் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இதுலையுமே நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பியான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி ஜெயிச்சதில் அடுத்த வருஷம் ஃபைனல் சின்ன சுவாமி ஸ்டேடியமில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், சிஎஸ்கே 2026 அவங்களுடைய ஐபிஎல் ட்ராஃபியை திருப்பி 2 பால் டென்னர் அந்த மாதிரி கொஞ்சம் சிச்சுவேஷனில் சின்ன சுவாமி ஸ்டேடியமில் அவங்களுடைய 6th ட்ராஃபியை தூக்குனா எப்படி இருக்கும்? கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கைஸ். இதை மறக்காமல் நீங்கள் சொல்லிட்டு தான் போகணும். ஸோ நம்ம இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பரேட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அதோடைய நெக்ஸ்ட் லெவல் பரேட் ஐபிஎல் ட்ராஃபிக்கு பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஓகே, பண்ணாங்க. பட் அதில் எவ்வளோ பேர் எஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல போல இருக்குது. அவர் இப்போ அவ்வளோ பேர் எஃபெக்ட் ஆனாலுமே அவங்களுடைய கப்பு அவங்களுக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பண்ணியிருந்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அவங்களுடைய டீமோட விருப்பம் பண்ணிட்டு போகட்டும். பட் அவங்களுடைய டாக்ஸிக் ஃபேன்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸிங் கப் அப்படின்னு சிஎஸ்கேக்கு இந்த 2 வருஷம் பேன் ஆனதால் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. பிகாஸ் அவர் 2025 கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு தெரியாது தட் அவங்க ஃபிக்ஸிங்கால் பேன் ஆகலை, பெட்டிங்கால் பேன் ஆனாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கிற சிஎஸ்கே அவங்க பார்த்துக்கிறாங்க. த 2024 and 2025 சிஎஸ்கே அவங்கெல்லாம் அப்போ இருக்கிற சிஎஸ்கே பார்க்கல. பிகாஸ் அவங்க லாக்டவுன் கிட் 2025 கிட்ஸ், 2024 கிட்ஸ், 2023 சிஎஸ்கே இல்லை 2021 சிஎஸ்கே, 2018 சிஎஸ்கேல அவங்க பார்க்கல. தட் நான் இப்போ சொல்கிறேன், சிஎஸ்கே ஃபிக்ஸிங் டீம் ஆயிருந்தால் 2011 ஆர்சிபி சிஎஸ்கே ஃபைனலாக மோதிக்கிட்டாங்க. தென் உங்களுடைய டீம் காசுக்காக ஆசைப்பட்டு ட்ராஃபி விட்டிங்களா அப்படின்னா இதில் யாரும் அடிமுட்டால் அவங்க கப் விட்டுருக்காங்க. ஸோ இதை ஒத்துக்குவாங்களா? எங்க கண்டிப்பாக கிடையாது. அம்பையர் கிட்ட போவாங்க இப்போது. ஸோ ஒரு இன்சிடென்ட் 2011 ஃபைனலை காட்டணும் தட் அம்பையர் ராங் டெசிஷன் கொடுத்தது. ஸோ அதெல்லாம் கிடைக்காது. பட் ஒன்றும் பண்ண முடியாது. அழுதுனே போகிறாங்க அவங்க. நாங்கள் ட்ராஃபி ஜெயிச்சிட்டே இருக்க போகிறோம், அவங்க அழுதுனே இருக்க போகிறாங்க. அவங்க இன்னும் திருப்பி 18 இயர்ஸ் அதுக்கப்புறமா இன்னொரு ஃபைனல் போய் அது இன்னொரு 18 இயர்ஸ் அதுக்கப்புறமா அவங்க இன்னொரு ட்ராஃபி ஜெயிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் ஆர்சிபிக்கு நடக்க போகுது, அவ்வளோதான். ஸோ ஒரு ட்ராஃபி அதிகமாக இல்லைனா 5 ட்ராஃபி அதிகமாக அது அப்படி யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே. நம்மளோட டீம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ வேற இருக்கிற டீம் என்ன அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பங்காளி மும்பை பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி கிட்ட அவங்களுமே போய் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க CL20 லீக பார்த்துருக்கீங்களாடா? CL20 லீக விளையாடிருக்கீங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் CL20 லீக் மும்பை ஒரு CL20 லீகா வச்சிருக்காங்க. நாம சிஎஸ்கே 2 CL20 லீகா வச்சிருக்கோம். அவங்கெல்லாம் CL20 லீகெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. ஐபிஎல் ட்ராஃபியே ஜெயிச்சதே 18 வருஷம் அப்புறமா. இப்போ CL20 லீகெல்லாம் எப்படி கைஸ்? இதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின் அவங்க கிட்டலாம். ஸோ மார்க் மை வேர்ட்ஸ் கைஸ். ஸோ அந்த சிஎஸ்கே 2026ல் ஒரு ரிவெஞ்சை வச்சிருக்கிறாங்க. யாருமே இந்த கப்பு கிட்ட வர முடியாது சிஎஸ்கே இருக்கனால. சிஎஸ்கே தான் ட்ராஃபியை ஜெயிக்க போகிறாங்க. இப்போ சில பல ஆர்சிபி ஃபேன்ஸ் கீழே வந்து அழுதுக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்சிபி ஃபேன்ஸ் நான் ஒரு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுறீங்கோ எனக்கு யூடியூப் கிட்டேருந்து அவ்வளோ புஷ் நான் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். ஸோ இப்போ என்னோடய சேனல் தான் க்ரோ ஆகும். எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் தான். மறக்காமல் வந்து ஏதாச்சும் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தால் மட்டும் வளங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாமல், இல்லைன்னா எந்த அதர் ஃபேன்ஸுமே மறக்காமல் அழுதுட்டு போங்க கைஸ். ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு மட்டும்தான். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுற ஃபேன்ஸ் கிடையாது. ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும்தான். எம்ஐ ஃபேன்ஸுமே கிடையாது. எந்த ஃபேன்ஸுமே கிடையாது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அது மோஸ்ட் லாயல் ஃபேன்ஸ். இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.